சென்னையில் கடந்த சனிக்கிழமையன்று உரிய ஆவணங்கள் இல்லாதது மற்றும் துன்புறுத்தல் புகார் காரணமாக பறிமுதல் செய்யப்பட்ட சுமித்ரா என்ற யானை இன்று எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் எழில். தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள் சென்னைக்கு வருகை தந்திருந்தார். அவரை வரவேற்பதற்காக திருச்சி ஸ்ரீரங்கத்திலிருந்து சேகர் என்பவருக்கு சொந்தமான சுமித்ரா என்ற யானை காமராஜர் அரங்கத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அந்த இடத்தில் இந்த சுமித்ரா யானைக்கு உணவு கொடுக்காமல் இது பட்டினி போடப்படுகிறது என்ற தகவல் விலங்குகள் துயர் தடுப்பு கழகத்திற்கு தகவல் கிடைத்தது. அதனையடுத்து அந்த கழகத்தில் இருந்து 2 ஆய்வாளர்கள் சென்று இந்த யானையை பறிமுதல் செய்து வந்து விலங்குகள் துயர் துடைப்பு கழகத்தினுடைய வளாகத்தில் தற்பொழுது வைத்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த யானையினுடைய உரிமையாளர், அதாவது அந்த சேகர் மீது இந்த யானையை வைத்திருப்பதற்காகவும் அதே போல இதை காட்சிப்படுத்துவதற்காகவும் உரிய ஆவணம் அவரிடத்தில் இல்லை என்று கூறியும் இந்த யானையை அவர் தொடர்ந்து துன்புறுத்தியிருக்கிறார் என்ற அடிப்படையில் அவர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சென்னை எழும்பூர் பெருநகர குற்றவியல் நடுவர் மன்றத்தில் இந்த யானை, அதாவது இந்த சுமித்ரா யானை ஆஜர்படுத்தப்படும் என்ற தகவலும் தற்போது வந்திருக்கிறது. எழும்பூர் குற்றவியல் நடுவர் மன்றத்தில் இதற்கான மனுவை அந்த விலங்குகள் துயர் தடுப்பு கழகத்தின் சார்பாக இன்று அவர்கள் தாக்கல் செய்கிறார்கள். அதனையடுத்து மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் இந்த யானையை நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என அவர் அறிவுறுத்தினால் இந்த யானையை நிச்சயம் இந்த வேப்பேரியில் இருக்கிற விலங்குகள் துயர் தடுப்பு கழகத்திலிருந்து சென்னை எழும்பூர் நீதிமன்ற வளாகத்திற்கு கொண்டு செல்லப்படும் என இந்த கழகத்தினுடைய தலைவர் நமக்கு தெரிவித்திருக்கிறார். அதற்காக இந்த யானையை தற்போது குளிப்பாட்டி அதற்கு உணவு கொடுத்து யானையை தயாராக வைத்திருக்கின்ற காட்சிகளை தான் தற்போது நாம் பார்க்க முடிகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குகனுடன் எழிலரசன்.